ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் 1ஆம் தேதி அதிசக்தி வாய்ந்த பௌர்ணமி நாளானது வருகிறது. அதே நாளில் பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரமும் சேர்ந்து வருகிறது. சோ இந்த நாளை பாத்தீங்கன்னா சிறப்பு மிக்க மங்களகரமான ஒரு முக்கியமான நாள் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. ஏன் பாத்தீங்கன்னா இந்த நாளில் பௌர்ணமியும் பங்குனி உத்திரமும் சேர்ந்து வரதுனால இந்த நாளுக்கு அதிக சக்தி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பௌர்ணமி நாளிலிருந்து இந்த பௌர்ணமியுடைய கிரகத்துடைய தாக்கத்தால் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் பலவிதமான மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கலாம். அந்த வகையில உங்களுடைய ராசி கடகராசியா இருந்தா நிச்சயமா கடகராசி நேயர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. கடகராசி நேயர்களுக்கு இந்த பௌர்ணமியுடைய கிரக நிலை தாக்கத்தால் பார்க்கும் பொழுது பல்வேறு விதமான எதிர்பார்க்காத மாற்றங்கள் நிச்சயமா உருவாகலாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா நீங்க இந்த வீடியோ மூலம் தெரிந்து கொள்ளலாம். அதுபோலவே பெண்கள் இந்த பௌர்ணமி நாளில் முக்கியமாக இந்த பரிகாரத்தை செய்து வந்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய மன குழப்பங்களும் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களும் இதனால விலகி செல்லும் அப்படின்னு சொல்லலாம். பெண்கள் இந்த பரிகாரத்தை பௌர்ணமி நாளில் நீங்க செய்து வரும் பொழுது நிச்சயமா நீங்க நினைத்த விஷயங்கள் அனைத்துமே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். பண ரீதியான கஷ்டங்கள் அனைத்துமே இந்த பரிகாரத்தின் மூலம் நிச்சயமா உங்களுக்கு நிறைவேறும். சோ உங்களால முடிந்தா இந்த பௌர்ணமி நாளில் இந்த எளிமையான பரிகாரத்தை நிச்சயமா நீங்க செய்யலாம். சோ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நம்ம கடைசியாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். முதல்ல கடக ராசி நேயர்களுக்கு இந்த பௌர்ணமியுடைய தாக்கத்தால் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நடக்கக்கூடிய மாற்றங்களை நாம தெரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டத்தில் நிலவக்கூடிய கிரகங்களுடைய அடிப்படையில பார்க்கும் பொழுது கடகராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாக முன்னேற்றம் வளர்ச்சி நிச்சயமா உண்டாகலாம். மனதில் உள்ள குழப்பங்கள் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் பெருக்கலாம். அதாவது குழப்பங்கள் தீர்ந்து ஒரு தெளிவு பெருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. வருமானத்தை பார்க்கும் பொழுது நன்றாக இருந்தாலும் செலவாலும் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சாதகமான மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஆனால் சில விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பதும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். கடகராசி நேயர்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது முழுமையான மாற்றங்களை நீங்க நிச்சயமா கண்கூடாக பார்க்கலாம். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதனால நிச்சயமா பலவிதமான திருப்பங்களும் இதனால உண்டாகலாம். ஆனா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் அனைத்துமே குறையலாம். உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் நிச்சயமா இந்த காலகட்டங்களில் அதிகரிக்கும். குறிப்பாக பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை நிச்சயமா ஏற்படலாம். உத்தியோகத்திலும் உங்களுக்கு பெரிய அனுகூலமான மாற்றங்கள் உண்டாகலாம். அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய சாத்தியம் நிச்சயமா கடகராசினியர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரலாம். சுப காரிய பேச்சுவார்த்தை சுமூகமாக இந்த காலகட்டங்களில் நிச்சயமா முடியலாம். கடகராசி நேயர்களுடைய பொருளாதார வளர்ச்சி நிச்சயமா அதிகரிக்கும். வருமானத்தில் இதுவரை இருந்த தடைகள் விலகி இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கலாம். இந்த காலகட்டங்களில் இருந்த மந்த நிலை மாறி, அதாவது இந்த பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி இருக்கலாம். அதுபோலவே உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது வருமானம் அதிகரித்து உங்களுக்கு வர வேண்டிய தொகை நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனாலும் பாத்தீங்கன்னா வீண் விரயங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. தவிர்க்க முடியாத சில செலவுகளும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உண்டாகலாம். சோ என்னதான் ஒரு புறம் உங்களுக்கு வரவுக்கேற்ற பணம் வந்தாலும் இன்னொரு புறம் வரக்கூடிய பணங்கள் அனைத்துமே செலவாகக்கூடிய ஒரு சூழலும் உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அது போலவே இந்த பௌர்ணமியுடைய கிரக நிலை மாற்றத்தால் கடகராசி நேயர்களுடைய தொழில் வாய்ப்புகளில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படலாம். புதிய வேலை தேடுபவர்களுக்கும் வேலை மாற்றம் செய்ய விரும்பக்கூடிய நேயர்களுக்கும் சாதகமான சூழல் நிச்சயமா அமையலாம். உங்கள் தொடர் முயற்சியால் வேலையில் நீங்க எதிர்பார்த்த அங்கீகாரம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.
புதிய வேலையில் சேரக்கூடிய வாய்ப்புகள் சில நேயர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து வருமானத்திற்கு உங்களுக்கு எந்தவித குறைவும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். சில கடக ராசி நேயர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். திருமண வாழ்க்கையில மூன்றாவது நபர்களின் தலையீட்டை நிச்சயமா கடகராசினியர்கள் இந்த காலகட்டங்களில் அனுமதிக்கவே கூடாதுங்க. இதன் மூலம் உங்களுக்கு தேவையற்ற வாக்குவாதங்கள் மற்றும் தவறான புரிதல்கள் நிச்சயமா உருவாகலாம். இந்த மாதிரி சிக்கல்களை தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்களை இந்த காலகட்டங்களில் நீங்க பின்பற்றுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். நரம்பு தொடர்பான பிரச்சனைகள், ஹார்மோன் கோளாறுகள் மற்றும் உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதனால உடல் ஆரோக்கியத்தின் மீது ஒரு கண் வைப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க சரியாக பார்த்து கொண்டாலே எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது. ஏதாவது ஒரு சிறு தொந்தரவு ஏற்பட்டாலுமே உடனடியாக மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் நிச்சயமா நீங்க இந்த மாதிரி நடந்து கொள்வது ஒரு வகையில உங்களுக்கு நல்ல மாற்றத்தை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஏதாவது சிறு தொந்தரவு ஏற்பட்டாலுமே அலட்சியமா விடாமல் சரியாக கவனித்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடகராசியில இருக்கக்கூடிய பெண்கள் இந்த பங்குனி பௌர்ணமி நாளில் ஒரு சிறப்பு பரிகாரமாக இந்த பரிகாரத்தை செய்து வந்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இன்னல்கள் அனைத்துமே விலகி செல்லும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பரிகாரத்தை நீங்க செய்து வரும் பொழுது நிச்சயமா நீங்க நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்கலாம். ஸோ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம தெரிந்து கொள்ளலாம். எப்போதுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய மனது பார்த்தீங்கன்னா குழப்ப நிலையில் இருக்கவே கூடாது அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்படுது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்திற்கே பெரிய அளவில் அந்த விஷயம் பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். கணவருக்கு மனக்குழப்பம் வரக்கூடிய சமயத்துல பெண்மணிகள் அவர்களுக்கு ஆறுதலாக எழுந்து அந்த குழப்பத்தை தீர்க்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கலாம். ஆனா பெண்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பத்தை தீர்க்கக்கூடிய சக்தி ஆண்மகனுக்கு இல்லை அப்படின்னே சொல்லலாங்க. இறப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் மிக மிக குறைவு அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு பெண் வீட்டில் மனத்தெளிவு இல்லாமல் குழப்ப நிலையில் இருந்தால் அந்த வீட்டுல நிறைய பாதிப்புகள் நிச்சயமா உருவாக்கும். இதனால பாத்தீங்கன்னா அந்த பாதிப்பு அனைவரையும் தாக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு ஒரு எளிமையான வழிபாடுகளை இந்த காலகட்டங்களில் நீங்க மேற்கொள்ளலாம். அதுவும் பாத்தீங்கன்னா பௌர்ணமி நாளில் இந்த வழிபாடை நீங்க செய்து வரும் பொழுது நீங்க நினைத்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு நடக்கலாம். இதற்கு நீங்க பெருசாக சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மிக மிக சுலபமான ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வழிபாட்டிற்கு தேவையான பொருள் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா மல்லிகை பூ இருந்தாலே இந்த வழிபாட்டை நீங்க சிறப்பாக செய்து முடிக்கலாம். பௌர்ணமி நாளில் வாசனை நிறைந்த மல்லிகை பூவை வாழையினாரால் உங்களுடைய கைகளால் கட்டி உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு நீங்க சாத்தலாம். அம்மனுக்கு சார்த்தன பிறகு பாத்தீங்கன்னா அம்மன் கோவிலில் அம்மனை மனதார நினைத்து 2 விளக்கு தீபங்களை நீங்க போடலாம். அதன் பிறகு அந்த கோவிலிலே சிறிது நேரம் அமர்ந்து உங்களுடைய பிரச்சனைகள் தீருவதற்கு நீங்க மனதார மனநிறைவோடு பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். இந்த மாதிரி நீங்க பிரார்த்தனை செய்யும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லலாங்க. உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு அதிகமாக இருந்தால் இந்த வழிபாடை நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் முற்றிலும் குறையலாம். இந்த வழிபாட்டை நீங்க செய்யறதுனால குடும்பத்தில் நிச்சயமா நிம்மதி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது போலவே இந்த பௌர்ணமி நாளில் முக்கியமாக பெண்மணிகள் உங்களால முடிந்தால் ஒரு குண்டுமணி தங்கம் அல்லது ஒரு குண்டுமணி வெள்ளியை நீங்க வாங்கலாம். இந்த மாதிரி நீங்க வாங்கும் பொழுது சகல ஐஸ்வர்யமும் மகாலட்சுமியுடைய அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வாய்ப்பு இல்லாதவர்கள் நிச்சயமா தவிர்த்து கொள்ளலாம். இந்த பௌர்ணமி நாளில் வாங்க முடியாதவர்கள் அதாவது பெண்மணிகளா இருந்தீங்கன்னா புதிய கொலுசுகளை நிச்சயமா நீங்க வாங்கலாம். வெள்ளி கொலுசுகளை வாங்குவது இன்னமும் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பா இந்த நாளில் இந்த மாதிரி விஷயங்களை முடிந்தால் நீங்க செய்யலாம். ஸோ இந்த பௌர்ணமி நாளில் இந்த வழிபாடுகளை நீங்க செய்யும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக ஒவ்வொன்றாக குறையலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல கடகராசி நேயர்களுக்கு
பௌர்ணமியுடைய தாக்கத்தால் கிடைத்திருக்கக்கூடிய மாற்றங்களை இந்த வீடியோ மூலம் நிச்சயமா பார்த்து தெரிந்திருப்போம். ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது போலவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.